Hey, what's up guys? Welcome to AR Stuff. நான் உங்க நவீன். First of all, a very thank you guys. நேத்திக்கு நாம வந்து 10,000 subscribers வந்து ரீச் பண்ணிட்டோம். பர்சனலா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியா இருந்தேன். எஸ்டர்டே வந்து என்னதான் நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே வந்து உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இந்த 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளால் ரீச் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஃபியூச்சர்லேயும் இதே சப்போர்ட்டை கொடுங்க. மென்ஸ் ஃபேஷன், லைஃப் ஸ்டைல், க்ரூமிங் இது ரிலேட்டடான வீடியோஸில் குவாலிட்டியான கண்டென்ட்டை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேர் கிளே பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஹேர் ஜெல் அண்ட் ஹேர் வேக்ஸ் வீடியோலாம் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஹேர் கிளே வீடியோ வந்து பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் நான் ஒரு ஹேர் கிளே வாங்கி நான் வந்து யூஸ் பண்ணேன். அதில் நான் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட டியூட்டி டைம் பார்த்தீங்கன்னா 8 hours இருக்கும். ஸோ நான் டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹேர் கிளே வந்து செட் பண்ணிட்டு போனேன் அப்படின்னா அந்த 8 hours வந்து நான் எப்படி ஹேர் ஸ்டைல் வந்து செட் பண்ணிட்டு போனோ அதே மாதிரி இருக்குது. ஜஸ்ட் வந்து சின்னதாக லைட்டாக இந்த மாதிரி கலஞ்சால் கூட நம்ம ஹேண்டே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பி அதே ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து கொண்டு போயிடலாம். ஸோ அந்த ஹேர் கிளே வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, அண்ட் நான் எந்த ஹேர் கிளே யூஸ் பண்ணுறேன், அதை எங்கே வாங்கலாம், ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதுக்கான மெயினான ரீசன் வந்து நம்ம சேனலில் வந்து நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஹேர் ஸ்டைல் செட் பண்ணுறதுக்கு ஹேர் கிளே வந்து ஒரு முக்கியமான ப்ராடக்ட் அண்ட் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். ஈஸியாக ஹேர் ஸ்டைல் செட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஹேர் கலைஞ்சிரும் அந்த மாதிரி எதுவுமே திங்க் பண்ணவே தேவையில்லை. ஸோ ஃபர்தராக பேசி டைம் டிலே பண்ண வேணாம். வெல்கம் டு த வீடியோ. ஸோ நீங்கள் நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் மென்ஸ் ஃபேஷன், லைஃப் ஸ்டைல், க்ரூமிங் இந்த வீடியோலாம் கண்டினியூஸாக மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் ஃபர்ஸ்ட் லிங்கே கொடுத்துருக்கேன். மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு அதில் வந்துட்டே இருக்கும். ஸோ வெல்கம் டு த வீடியோ. ஸோ கைஸ், ஹேர் வேக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்ன ஹேர் வேக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பார்க் டேனியல்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஒரு ஹேர் வேக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஹேர் வேக்ஸை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா பீமேன் அப்படிங்கிற கம்பெனியில், பீமேன் அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து வாங்கினேன். ஸோ இந்த வெப்சைட் பற்றி நான் ஆல்ரெடி 2 வீடியோஸில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். லாஸ்ட்டாக மேக் பண்ண 2 வீடியோஸ்லையுமே. ஸோ மென்ஸுக்கு தேவையான க்ரூமிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மொத்தமாக நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஹேர் வேக்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பீமேன் அப்படிங்கிற வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வாங்கணும் அப்படிங்கிறவங்க அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அல்லது நான் அதர் சைட்டில் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் இந்த பிராண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் வந்து 225 rupees தான். ஸோ 225 rupees அப்படிங்கிறது உண்மையாகவே ஒரு ஒர்த்தான ப்ரைஸிங் தான். ஏன் அப்படின்னா அதோட இன்க்ரீடியன்ட் வைஸும் சரி, அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் சரி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். ஸோ ஓகே காய்ஸ், இப்போது இந்த ஹேர் கிளேயை வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே ஹேர் வேக்ஸோ, கிளேயோ, ஜெல்லோ எது யூஸ் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்போவுமே ஹேரை வாஷ் பண்ணுறதா தான் இருக்கணும். ஸோ ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எந்த ஒரு ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணும்போது தான் ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மல் டைமில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்தளவுக்கு அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா ஹேரை வாஷ் பண்ணுறது தான். ஸோ இப்போ என்னோடய ஹேரை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ என்னோடய ஹேரை வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 50% வந்து டவலை வச்சு நல்லா நம்மளோட ஹேரில் இருக்கக்கூடிய ஈரத்தை வந்து ட்ரை பண்ணிக்கணும். ஸோ ஓவரால் பார்த்தோன்னா ஒரு 50% வந்து நம்மளோட ஹேரை வந்து ட்ரை பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் 50% என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி நம்மளோட ஹேரை வந்து கண்டிஷனிங் பண்ண போகிறோம். ஸோ இப்படி பண்ணிவிட்டு நாம் வந்து வேக்ஸ் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரோ கிரேடில் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோ டிப் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா ஹேர் ட்ரை பண்ணதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் கிளே வந்து நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் ட்ரை பண்ண போகிறோம். சில ஹேர் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரீ ஸ்டைலராகவும் யூஸ் பண்ணலாம். ஹேர் ஸ்டைல் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹேரை வந்து செர்டைன் கண்டிஷன், அதாவது செர்டைன் வால்யூம் வந்து ஆட் பண்ணுறதுக்காக இதை வந்து நம்ம இந்த கிளேயை ப்ரீ ஸ்டைலராக ஆட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பார்க் டேனியல் கிளேவை வந்து நான் ஒரு ப்ரீ ஸ்டைலராக ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். ஸோ இந்த அளவு தான் ஆட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹேண்டில் வந்து
பாமில் வந்து நல்லா வச்சு இந்த மாதிரி ரப் பண்ணிவிட்டு நம்மளோட ஹேரில் அந்த டாப் போர்ஷனில் மட்டும் இதை லைட்டாக அப்படி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து ஹேர் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் வந்து நல்லா வால்யூமாக இருக்கும். ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து ஈஸியாக செட் பண்ண முடியும் உங்களால். ஸோ நம்ம இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹேர் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஓவரால் நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேரை வந்து ட்ரை பண்ணிட்டேன். இப்போது எனக்கு தேவையான ஹேர் ஸ்டைலை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஆல் செட். இப்போ எனக்கு தேவையான ஹேர் ஸ்டைலை வந்து நான் செட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்கள் என்ன ஹேர் ஸ்டைல் வைக்க போகிறீங்களோ அந்த ஹேர் ஸ்டைலை வந்து ப்ராப்பராக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஹேர் ட்ரையர் என்கிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நார்மலாக வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி ட்ரை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி உங்களோட ஹேரை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ வேக்ஸ் வந்து அப்ளை பண்ணி காட்டுவேன். அந்த மாதிரி அப்ளை பண்ணால் போதும். பட் நீங்கள் ஒரு ஹேர் ட்ரையர் வாங்க போகிறீங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணலாமா, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி இதை பற்றின வீடியோஸ் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்மளோட சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வாங்க அப்ளை பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம எடுத்ததை விட கொஞ்சம் அதிகமாக எடுக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லாஸ்ட் டைம் எடுத்ததை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கோம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி உங்களோட பாமில் நல்லா வச்சு ரப் பண்ணுங்க. ஸோ ரப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹேருக்கு மேலே மட்டும் இந்த மாதிரி ஆட் பண்ணுறீங்க. ரொம்ப ஹேரோட ரூட்லேருந்து நீங்கள் கொண்டு போகாமல் ஸோ ஹேரோட டாப் லேயரில் மட்டும். ஸோ ஆல் செட், அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போனீங்க அப்படின்னா மார்னிங் டு ஈவினிங் அப்படியே தான் இருக்கும். ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து எந்த இடத்துலையுமே கலையாது. இன்கேஸ் வந்து நீங்கள் நடக்கும்போது ரன்னிங் போகும்போது இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஸோ அவ்வளோதான், எப்படி இருந்துச்சோ அந்த ஸ்டேஜுக்கே திருப்பி போயிடும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டியூட்டோரியல். ஸோ பிரதர்ஸ், இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹேர் ட்ரையர் இல்லாதவங்க நார்மலாக யூஸ் பண்ணலாம். ஹேர் ட்ரையர் வச்சிருக்கிறவங்க நான் சொன்ன ப்ரோ டிப் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணினீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஹேர் ட்ரையர் வாங்கணும் அப்படின்னு ஐடியாவில் இருக்கிறவங்க நான் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஒரு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அண்ட் நம்மளோட சேனலில் இருக்க அதர் வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். ஹேர் ஸ்டைல் டிப்ஸ் அப்படின்னு தனி வந்து பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஹேர் ஸ்டைல் ரிலேட்டடாக உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே அங்கே இருக்கும். நீங்கள் அங்கே மறக்காமல் விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் முக்கியமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹேர் ஸ்டைல் செட் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனல் ஏஆர் ஸ்டெப்ஸையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு அதில் வந்துட்டே இருக்கும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். நவீன் ஃப்ரம் ஏஆர் ஸ்டெப்ஸ்.